அவன் என் தம்பி மாதிரி. பிரியா, சொல்லுடி. ஹே ரம்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன சொல்லு. இல்ல, என் தம்பி 2 நாள் வேலை விஷயமா சென்னைக்கு வர்றான். அவனை தனியா தங்க வைக்க எனக்கு பயமா இருக்கு. உன் வீட்டுல 2 நாள் தங்க வச்சுக்கிறியா? சரிடி, வர சொல்லு. அதுக்கு என்ன, தங்கிக்கட்டும். சரி, ரொம்ப தேங்க்ஸ் டி. சரிடி, பாய். யாரு? என் கிளாஸ்மேட்டு பிரியாங்க. அவளோட தம்பி ஏதோ இன்டர்வியூ விஷயமா சென்னைக்கு வர்றானா. 2 நாள் நம்ம வீட்டில் தங்க வைக்க முடியுமான்னு கேட்டா, நானும் சரின்ட்டேன். சென்னையில் எவ்வளவோ வீடு இருக்கு, எவ்வளோ லாட்ஜ் இருக்கு, காட்டேஜ் இருக்கு. எதுக்கு அதுக்குள்ளேயே ஒத்துக்கிற? நம்ம வீடு செட் ஆகுமா? என்னங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? இப்படியெல்லாம் சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வருது? நாளை பின்ன நம்ம ஒரு உதவின்னு அவ வீட்டில் போய் நின்று அவ பண்ணுவாளா? சரி சரி விடு. உடனே கோவப்பட்டுருவேன். 2 போட்டோம், 2 நாள் தானே, பார்த்துக்கலாம். நான் அதுக்கு சொல்லுங்க. எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவன் என் தம்பி மாதிரி. சரி சரி, தலைவலிக்குது, போய் டீ போட்டு எடுத்துருவா. எங்க அவன் வந்துட்டான் போல இருக்கு. வா தம்பி. தம்பி, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கா? வாங்க தம்பி. ரம்யா, நான் கூட என்ன சொன்னேன்? டீ தானே போட சொன்னேன். போய் டீ போட்டு எடுத்துருவா, தம்பிக்கு சேர்த்து போடு. அப்புறம் சொல்லுங்க தம்பி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் நலமா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்க சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சரி, இப்படி வந்து பக்கத்தால் உட்காருங்க, கொஞ்சம் பேசணும். ஓகே சார். சொல்லுங்க சார். அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க? என்ன இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்க? சொல்லுப்பா, என்ன படிச்சிருக்க? என்ன வேலைக்கு வந்திருக்க? என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். பேப்பரில் பார்த்தேன், இன்டர்வியூன்னு சொன்னாங்க. போய் என்னன்னு பார்த்தா தான் என்ன இன்டர்வியூனே தெரியும். ரொம்ப குழப்புறிய. என்னையா படிச்சிருக்க? 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேங்க சார். போச்சுடா. ரம்யா, இன்னும் டீ வரல. சார், நான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் சார். அதுக்கு தகுந்த வேலையை தான் சார் தேடி போகிறேன். 10ஆம் கிளாஸ்க்கு என்னையா வேலை கிடைக்க போகுது? எங்கள் ஊருக்கு 10ஆம் கிளாஸே பெருசு சார். சரியான கிராமத்து பட்டிக்காட்டம். உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நான் 8 வருஷமா வெளியிட வேலை தேடிட்டு இருக்கேன் சார். 8 வருஷமாவே வேலை தேடிட்டு இருக்க? ஆமாம் சார். சரிதான். 8 வருஷமா அப்ப எங்கேயுமே வேலை கிடைக்கல? கிடைக்கல. ஓ, என்ன வேலை பண்றதா உத்தேசம்? நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைச்சா போதும் சார். எனக்கு என்னமோ நீ 8 வருஷமா ஒரு வீட்லையும் போய் 2 நாளா தங்கறது தான் உன் வேலைன்னு நினைக்கிறேன். மாமா, சங்கடமா இருக்கு மாமா. அசிங்கப்படுத்துறது மாதிரி இருக்கு மாமா. ஏய், யாரா உனக்கு மாமா? அங்க போய் உட்காரு. ஓ, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்ப. ரம்யாக்கா, மாமாவை என்னன்னு கேளுங்க. ரம்யா, ரம்யா, திறந்திருக்கு.
என்ன பயங்கரமா சிரிக்கிற சத்தம் கேக்குது? குத்து குத்து கும்மாங்குத்து புண்ணாக்கு குத்து நல்லா புடிச்சுக்க. வச்சுட்டேனே. இப்ப நீங்க குத்து குத்து கும்மாங்குத்து புண்ணாக்கு குத்து நல்லா பிடிச்சிட்டு குத்து. நான் தான் ஜெயிச்சுட்டேன். இப்ப நான் குத்து குத்து கும்மாங்குத்து புண்ணாக்கு குத்து புடிச்சுக்க. இப்ப நான் குத்து குத்து கும்மாங்குத்து புண்ணாக்கு குத்து. ஏய் நல்லா பிடிச்சிக்க குத்து. இப்போவும் நான் தான் ஜெயிச்சேன். இப்ப நான் ஜெயிக்கிறேன். ஏய், டேய், மணி என்ன ஆகுது? நைட்டு 12 மணி ஆகுது. அக்காக்கு போகணும்னு சிரிச்சிட்டு உட்காந்துருக்க. அக்கம் பக்கம் என்ன நினைப்பாங்க? மாமா, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க மாமா. நான் ரூம்ல உங்க பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தேனா, எனக்கு தூக்கமே வரல. அதான் எந்திரிச்சு மொட்டை மாடியில நடக்கலான்னு போனா, அங்க தம்பியும் தூக்கம் வராம நின்னுட்டு இருந்தாரு. அதுதான் 2 பேருமா சேர்ந்து கால்ல வந்து விளையாடிட்டு இருக்கோம் மாமா. மாமா, இது சின்ன வயசுல விளையாடுற விளையாட்டு மாமா. அக்காவை பார்த்தோமே சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. டேய், நீ பேசாதடா, நீ பேசாத. என்னக்கா மாமா எப்ப பார்த்தாலும் கோபமாவே இருக்காருக்கா. மாமா, இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பேர் தெரிஞ்சா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நல்லா பிடிச்சிக்க குத்து. ஏய், என்னடா பிடிச்சிக்கோ குத்து புண்ணாக்கு குத்துன்னுக்கிட்டு? மாமா கரெக்டா சொன்னீங்க. இந்த விளையாட்டுக்கு வார்த்தை கூட அதுதான் மாமா. உங்களுக்கு தெரியுமா இந்த விளையாட்டு? ஏய், காலையில முதல் வேலையா ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. பிச்சு புடும் பிச்சு. அக்கா என்னக்கா மாமா எப்ப பார்த்தாலும் கோபமாவே பேசுறாரு. ரம்யா, காலைல முதல் வேலையை அவனை வண்டி ஏத்துறேன், சரியா? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சார்ஜர் எடுக்க வந்த மாமா. அக்கா சார்ஜர் இங்க தான் இருக்குன்னு சொன்னாங்க. அடிச்சி வெளியே போ. ஐயோ, நீ என்ன பண்றதுன்னு தெரியலையே. பெட்ரூம் வரலையும் வரான் பாரு. ரம்யா, ரம்யா, ஏய், என்னடா? ஒரே ஒரு தடவை. டேய், என் புருஷன் வேற படுத்திருக்காரு, அதுவும் இந்த நேரத்துல. நம்ம ஓரஞ்சாரமா இருப்போம். சரி, சத்தம் போடாம போ.
ரம்யா, சொல்லுங்க மாமா. கொடியில் துணியெல்லாம் காய போட்டிருந்தல்ல, அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுருக்கேன். அதை எடுத்து அயன் பண்ணி முடிச்சுட்டு தான் வரணும். போ. சரி மாமா. இங்கே பாரு தம்பி, இங்கே வா. இங்கே பாரு, உனக்கு வயசும் கம்மி, அனுபவமும் கம்மி. இந்த வயசில் நீ எது பண்ணாலும் எல்லாம் சரின்னு தான் தோணும். ஆனால் அதனுடைய பின் விளைவுகள் என்னன்னு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உனக்கு. சரியா? நான் சொல்கிறத கேளு. முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பு. மாமா, ஏய், நீ கிளம்பலைன்னா உங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அப்புறம் நீ பல விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். என்ன? ஏய், சொல்றது புரியலையா? புரிஞ்சது சார். கிளம்பு. மாமா, துணி எல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன். ஆமா, தம்பி எங்க? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசாமலே இருக்கீங்க. அவன் இனியும் வரமாட்டான். ஏன்? அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, போயிட்டான். ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிருக்கான். அதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போயிருக்கான். என்ன சொல்லிட்டு போனா? அவன் வயசு பையன், அவனுக்கு 1008 வேலை இருக்கும். அவன் வாழ்க்கையை அவன் பார்க்கறான். அவனை பற்றியே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது. நான் சொல்றது உனக்கு புரியுதா?